உன்னை விட்டு போனவங்களை நினைத்து தினமும் வலியோடு வாழ்றீங்கன்னா அந்த வலி அவருக்கு தண்டனை இல்லை, உனக்கே தண்டனை. இந்த உண்மை தெரிஞ்ச இந்த நிமிஷம் உங்களோட மனம் லைட்டாக மாறிடும். உங்களோட வலி வேதனையிலிருந்து லேசினஸாக ஆகிடும். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் குமரேசன் மணி, டிவோர்ஸ் லைஃப் ரீசெட் கோச். இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் லைஃபுக்கு தேவையான மோஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். டிவோர்ஸ் ஆன பிறகும் உன்னை துன்புறுத்தினவரை நினைத்து கொண்டு மீண்டும் துன்பப்படாதே. டிவோர்ஸ்க்கு பிறகும் பெரும்பாலும் உங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவன் என்னை ரொம்ப துன்புறுத்திட்டான், இல்லைன்னா அவன் என்னை ரொம்ப துன்புறுத்திட்டா, அவன் தான் தப்பு செஞ்சான், அவ தான் தப்பு செஞ்சான் அப்படின்றது இந்த நிமிஷம் உங்க மைண்ட்ல ஓடும். உங்களோட பழைய பிரச்சனைகள் இப்போ உங்க நினைவுகளுக்கு வரும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவன் செஞ்சதும் முடிஞ்சது, அவ செஞ்சதும் முடிஞ்சது. ஆனா நீயே தினமும் அந்த நினைவுகள்ல உன்னையே துன்புறுத்துற. அதாவது யாரையாவது ஒருத்தர் துன்புறுத்தினா அந்த துன்பம் அவரையே மீண்டும் அழிக்கும். செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அந்த துன்பத்திலிருந்து நீ மீண்டும் உங்களை விடுவிக்கிறது. ஆனால் நீ அவளையோ அவனையோ மன்னிக்கிறாய் என்றால் நீ இப்பொழுதுதான் சுதந்திரம் பெறுகிறாய். உன்னை துன்புறுத்தியவரை நினைத்து கொண்டு நீ துன்பப்படாதே. ஏன்னா நீங்க மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை தான் செய்யறீங்க. ஒரு டைம் உங்க வாழ்க்கையில உங்க கணவன் மூலியமாவோ இல்லை உங்களோட மனைவி மூலியமாவோ வந்த பிரச்சனைகள், அதன் மூலியமா வந்த வலிகள், வேதனைகள், துன்பங்கள், கண்ணீர், இது எல்லாம் நாளுக்கு நாள் நீங்க அப்பவே அனுபவிச்சிருப்பீங்க. பட் ஆனா மீண்டும் நீங்க டிவோர்ஸ்க்கு பிறகும் நீங்க தனிமையில் இருக்கிறப்பவும் அதை நினைத்து நினைத்து உங்களோட துன்பத்துக்கு நீங்களே அடிமையாகிறாதீங்க. ஏன்னா உங்க பிரெயினுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. நம்ம என்ன ஒரு பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி நடந்ததோ அதை மீண்டும் மீண்டும் உருவாக்குறப்போ அப்ப நடந்த உணர்வுகள், அந்த நினைவுகள், அதனோட பாதிப்பு, அதனோட துக்க உணர்வுகள், அதனோட கோப உணர்வுகள், வலி, வேதனை எல்லாமே மறுபடியும் டிவோர்ஸ்க்கு பிறகும் இந்த நிமிஷத்துலையும் நீங்க அனுபவிக்கிறீங்க. அப்பவும் அனுபவிச்சீங்க, இப்பவும் அனுபவிக்கிறீங்க. அப்போ நினைவுகள் மூலியமா நீங்க மீண்டும் மீண்டும் உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இந்த காயத்துக்கு மருந்து வெளியிலிருந்து இல்லை, அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. அதனால மன்னிப்புங்கிறது மற்றவர்களுக்காக அல்ல, உன்னை மீண்டும் விடுவிக்கதான். ஏன்னா அந்த மன்னிப்பு உங்ககிட்ட ஏற்படும் பொழுதுதான் அவங்களோட தாக்கம், அவங்களோட நினைவுகள், உங்கள் கணவனும் மனைவியும் இருந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளோட அந்த உணர்வுகள், அதை திரும்ப திரும்ப நீங்க ரசிக்காதீங்க, ருசிக்காதீங்க. அதை தூக்கி வெளியில போட்டுருங்க. இந்த நிமிஷத்துல தான் நீ திரும்பவும் உன் சக்தியை பெறுகிறாய். 2 விதமான துன்பங்கள் இருக்கு. ஒன்று பிறர் மூலியமா வர துன்பங்கள், அதை அனுபவிக்கிறது, அதை ஹேண்டில் பண்ண தெரியாது, அதன் மூலியமா நம்மளோட வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் சிக்கி சீரழிஞ்சு போறது, அதனோட வாழ்க்கையிலேயே நம்மளோட வாழ்வை அடிமையாக்கிக்கிறது, அர்ப்பணிச்சுக்கிறது, அந்த துன்பங்களிலிருந்து வெளிவராத அந்த சிக்கல்களே மாட்டி சீரழிகிறது. இது ஒரு வகை. இன்னொன்று என்னன்னா, அந்த நினைவுகள், அந்த நிகழ்வுகள், அந்த துன்பங்கள், அந்த துக்கங்கள் எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். ஆனா திரும்பவும் நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணுவீங்க. அது என்ன தெரியுமா? பழைய குப்பைய நீங்களே கிளறி விடுவீங்க. அப்போ என்னாகும்? நீங்க எப்போ உங்களுக்கு அந்த நினைவுகள் நடந்ததோ அதை மீண்டும் உங்களை அறியாமையே அந்த காற்றை சுவாசிக்கிறீங்க, அந்த கோபத்தை சுவாசிக்கிறீங்க, அந்த துக்கத்தை சுவாசிக்கிறீங்க, அந்த வேதனைகளை சுவாசிக்கிறீங்க, அனுபவிக்கிறீங்க. ஒரு சில நேரத்தில் உங்கள் அறியாமையே அதுல நல்ல ஒரு நீச்சல் அடிச்சு நல்ல ஒரு புத்துணர்ச்சியா ஒரு குளியல் போட்டுக்கிறீங்க. அதனாலதான் மன்னிப்புங்கிறது அவங்களுக்காக அல்ல. அந்த மன்னிப்பு உங்களோட நினைவுகளையும் உங்களையும் தூய்மைப்படுத்துவதற்காகவும் சுத்தப்படுத்துவதற்காகவும் மட்டுமே தவிர உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மை இந்த மனநிலையில வாழாதீங்க. ஏன்னா மன்னிப்புன்றது மிகப்பெரிய விஷயம். அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மலர்வதற்காக மட்டும்தான் இதை பத்தி நான் உங்ககிட்ட இப்ப சொல்லிட்டு இருக்கேன்.
ஏனென்றால் நீ மன்னிக்கும் போது கடந்த காலத்தின் அடிமை இல்லை, எதிர்காலத்தின் தலைவராய் ஆகிறாய். இப்போ இந்த நிமிஷம் இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுங்க. அவனோ அவளோ என்னை காயப்படுத்தினா இனி நான் என் அமைதிக்காக வாழ்வேன். இதுதான் என் உண்மையான விடுதலை. நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி வழிகளோட வாழ்றீங்களா இல்ல மன்னித்து வழிகள் இல்லாம வாழ்க்கையை மீண்டும் வடிவமைக்கிறான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நீ இன்று அந்த துன்பப்பட்ட வழியில் இருக்கலாம், ஆனால் அந்த வழி நிரந்தரம் அல்ல. வாழ்க்கை உன்னை நொறுக்கி இருக்கலாம், ஆனா அந்த நொறுக்கல் தான் உன்னோட புதிய வாழ்க்கைக்கு உண்டான கதவு. உன் இதயம் இன்னும் துடிக்குது, அதுவே சாட்சி. இன்னும் உன்னுள் நம்பிக்கை இருக்குது. வாழ்க்கை உங்களை துன்பப்படுத்தலாம், ஆனா உங்களோட அமைதியை யாராலையும் பறிக்க முடியாது. ஒரு நாள் நீ உணர்வாய், அந்த துன்பம் தான் உன்னை வலிமையாச்சு என்று நீ உணர்வாய். அந்த வழிதான் உன் ஆன்மாவின் புத்துணர்ச்சி. இன்று முதல் நினைச்சுக்கோ, மன்னிப்புன்றது மற்றவர்களுக்காக அல்ல, அது உன் மனசுக்காக. அமைதியை திரும்ப பெறு, ஏனெனில் அதுதான் உன்னோட புதிய வாழ்க்கையின் தொடக்கம். இந்த நிஜம் உங்களோட மனசை டச் பண்ணியிருந்தா ஐ சூஸ் பீஸ் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் மன அமைதி, புதிய வாழ்க்கைக்கான வழிகாட்டல், வாழ்க்கையின் மறுபிறவி மாதிரியான வாழ்வுக்கான வீடியோஸ் நம்ம தமிழ் டிவோர்ஸ் லைஃப் எப்பயுமே உங்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்.